பிரைஸ் த லார்ட். இந்த 11வது நாள் பாஸ்டிங் பேர் அட்டன் பண்ணுற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஆதாரமாய் இந்த 11வது நாளுக்கு ஆதாரமாய் நம்ம என்ன காரியங்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய கவலைகள், நிறைய பிரச்சனை, வேலையில் நிறைய ஸ்ட்ரெஸ், நிறைய போராட்டங்கள் இருக்கலாம். அதையெல்லாம் நம்ம யோசித்து சிந்திச்சு நம்முடைய பாரங்கள் நம்முடைய இருதயம் முழுவதும் நிரம்பி இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய கவலைகள், உன்னுடைய பாரங்கள், உன்னுடைய கண்ணீர்கள், உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் என்மேல் வைத்து விடுன்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய தேவன் எவ்வளோ நல்ல தேவன், யோசித்து பாருங்க. நீ சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லா பாரங்களையும் என்மேல் வைத்து விடுன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். அதற்கு ஆதாரமாய் நம்ம பார்க்க போற வசனம் சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஒரு அருமையான வசனம். இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. நீ யார் மேல உன் பாரத்தை வைக்கணும், யார் மேல உன் கவலையை வைக்கணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்மளோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை யார்கிட்டயாவது ஷேர் பண்ணணும்னு நினைப்போம். இல்லாட்டி அது நம்மளுடைய இருதயத்தில் ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி, ரொம்ப ஒரு கவலை, ரொம்ப கண்ணீரோடு இருக்கிற மாதிரி இருக்கும். அதை யார்கிட்டயாவது நம்ம மனவிட்டு பேசினா நமக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், நீ மனுஷனிடத்துல மனவிட்டு பேசாத, நீ என்னிடத்துல, என்னுடைய சமூகத்துல வந்து உன்னுடைய பாரங்கள், உன்னுடைய கவலைகள், உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஊற்றி விடு. உன்னுடைய பாரத்தை என் மேல வச்சிரு, நான் அதை சுமந்துக்கிறேன், அதுல இருந்து நான் உனக்கு விடுதலை தருவேன், உன்னை ஆதரிப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். எவ்வளவு ஒரு அன்புள்ள தேவன். அவருடைய அன்புக்கு ஈடு இணையே கிடையாது. இந்த உலகத்துல நமக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு போராட்டம்னா அந்த இடத்தை விட்டு நம்மளை கடந்து போகிறவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து, உன்னுடைய பாரத்தையும் உன்னுடைய கவலை என் மேல வச்சிரு, நான் உன்னை ஆதரிப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒரு அருமையான தேவன் நம்முடைய தேவன். என்னோட வாழ்க்கையில லாஸ்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் மாதம், இந்த பிப்ரவரி மாதத்துலலாம் ஒரு கவலை வந்துடும். என்ன கவலை வரும்னா, ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள நான் அடுத்த வருஷம் அகாடமி ஃபீஸ் என்னோட பிள்ளைகளுக்கு கட்டணும். அதை நினச்சி நான் என்ன பண்ணுவேன்னா ரொம்ப கவலைப்படுவேன். ஐயோ, இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது, இன்னும் 20 நாள் தான் இருக்குது, 10 நாள் தான் இருக்குது, இன்னும் 5 நாள் தான் இருக்குது. அதுக்கு நிறைய அழுது இருக்கேன். ஆண்டவர் என்னுடைய தேவைகளை பலவிதமாய் அதிசயமாய் எனக்கு சந்திச்சிருக்காரு. ஆனால் இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் வரத்துக்கு இன்னும் ஒரு 30 நாள் 35 நாள் தான் இருக்குது. ஆனால் எனக்கு எந்த கவலையுமே இல்லை. நான் யோசித்து பார்ப்பேன், 35 நாள் தான் இருக்குது, நான் ஏன் கவலைப்படாமல் இருக்கேன்? ஸ்டாண்டர்ட்ஸ் பிள்ளைங்க கூடுறாங்க, ஃபீஸ் எல்லாம் டபுள் மடங்கு ஆகும், நான் ஏன் கவலைப்படலை அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கொஷின் கேட்டுப்பேன். அப்போ நான் யோசித்து பார்ப்பேன், அந்த பாரம் எனக்கு இல்லை. அந்த பாரத்தை நான் ஆண்டவர் மேலே வச்சிட்டனால எனக்கு 1% கூட கவலை இல்லை. ஏன்னா நான் யோசிக்கிறேன், நான் ஏன் கவலைப்படணும்? என்னுடைய பாரத்தை நான் ஆண்டவர் மேலே வச்சுட்டேன், அவர் கண்டிப்பாக என்னுடைய தேவைகளை சந்திப்பார்னு எனக்கு தெரியும். அப்படி தெரியும் போது நான் ஏன் கவலைப்படணும்? நான் ஏன் கண்ணீர் சிந்தணும்? நான் ஏன் அதை பற்றி யோசிக்கணும்? நான் ஏன் அதை நினச்சி புலம்பணும்? தேவையில்லை, நான் ஆண்டவர் மேலே வச்சுட்டு அவர் பார்த்து கொள்ளுவார். இதே சிச்சுவேஷன் தான் ஆபிரகாமை நீங்கள் யோசித்து பாருங்க. ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடணும்னு ஆண்டவர் சொல்லும்போது அவன் அந்த மோரியா தேசத்தில் இருக்கிற மலைக்கு கொண்டு போகிறான். தன்னுடைய பிள்ளைய கொண்டு போகும்போது ஈசாக்கு தொண்ணு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கான்ப்பா, விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆடு எங்கப்பா அப்படின்னு கேட்குறான். ஆனால் ஆபிரகாம் கலங்கி போகலை. அந்த இடத்துல ஆபிரகாம் கண்ணீர் சிந்தினான், ஆபிரகாம் சோர்ந்து போனா, ஆபிரகாம் என்ன பேசுவதென்று தெரியவில்லை அப்படின்னு வேதத்தில் எந்த இடத்துல போடலை. அவன் தைரியமாக பதில் சொல்லுகிறான், யெகோவா ஈரே பார்த்து கொள்ளுவார். ஏன்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அவன் ஆண்டவர் மேல தன்னுடைய பாரத்தை வச்சுட்டான். ஈசாக்கு என்ன பலியிடணும், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா அதை உங்ககிட்ட கொடுத்துட்டேன், நீங்க தான் சொன்னீங்க, உங்க மேல அந்த பாரத்தை வச்சுட்டேன்னா எனக்கு கவலை இல்லை, யெகோவா ஈரே பார்த்து கொள்ளுவார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் பல தேவைகள் இருக்கலாம், பல போராட்டங்கள் இருக்கலாம், பல பிரச்சனைகள் இருக்கலாம், பல வியாதிகள் இருக்கலாம். கர்த்தர் மேல உங்க பாரத்தை வச்சிருங்க. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தை, என் பிள்ளைகளுடைய படிப்பை, என்னுடைய பிள்ளைகளுக்கான தேவைகளை, என் பிள்ளைகள் சரீர சுகபல ஆரோக்கியத்தை எல்லாத்தையும் நான் உங்க மேலே வச்சுட்டேன். என்னுடைய பாரமாக இருக்கப்பா, அதெல்லாம் உங்கள் மேலே வச்சுட்டேன். நான் கவலைப்பட தேவையில்லை, நான் கண்ணீர் சிந்த தேவையில்லை. யெகோவா ஈரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர். கர்த்தர்
கர்த்தர் மேல் என் பாரத்தை வைத்துட்டேன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு வர்ஷிப் பண்ண போறோம். கண்களை மூடி ஜெபிப்போமா. ஆண்டவரே, அப்பா, எங்க பாரங்கள், எங்கள் கவலைகள் எல்லாமே உங்களிடத்தில் வைத்து விட்டேன் அப்பா. ஆண்டவரே, நாங்க சுமக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க எங்களுக்காக எல்லாவற்றையும் நீங்க சுமந்து தீர்க்கிறீங்க. எங்க பாரம், எங்க பிரச்சனை, எங்க தோல்விகள், எங்கள் போராட்டங்கள், கடன் பிரச்சனை, வியாதிகள் எல்லாவற்றையும் உங்க மேல வைக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உங்க மேல வச்சுட்டு நாங்க சமாதானத்தோட இருக்கிறோம். நீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் ஒரு நாள் உன்னை தள்ள மாட்டார். ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க நீங்க நினைக்கலாம், என்னுடைய கவலைகளை நான் ஆண்டவர் மேல என்னால வைக்க முடியல, என்னுடைய நுகம் என்னை நொறுக்குது அப்படி நீங்க சொல்லலாம். இந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில என்னென்ன பாரம் இருக்கோ, என்னென்ன கவலை இருக்கோ, மனவிட்டு ஆண்டவரோடு பேசுங்க. ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல ஆண்டவரிடத்துல மனவிட்டு பேசுங்க. அப்பா, என் பாரங்களை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், என் தேவைகளை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய வியாதிகளை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, நிறைய நான் சுமக்கணும் அவசியம் இல்லை. உங்க மேல என் பாரத்தை வச்சுட்டேன்ப்பா, உங்க மேல என் பாரத்தை வச்சுட்டேன். நான் சமாதானத்தோடு உங்க வர்ஷிப் பண்ண போறேன், சமாதானத்தோடு உமக்காக ஓட போறேன், சமாதானத்தோடு உமக்காக ஊழியம் செய்ய போறேன்ப்பா. என் பாரங்கள் கவலைகள் எல்லாம் உங்க மேல வச்சுட்டேன்ப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்க ஆளுகை செய்யுங்க, நீங்க வழி நடத்துங்க, நீங்க எங்களுக்கு ஆதரவா இருங்கப்பா. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள்ல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை, பாரத்தை என் மேல வச்சிடு. ஆண்டவர் மேல வச்சிருங்க. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சமாதானம், சந்தோஷத்தை தருவார். அந்த காரியத்தை ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வார். அவர் உங்களை ஆதரிப்பார். தேங்க்யூ. ஹேவ் a nice day.